நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? அவங்க இஷ்டப்படி தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணணுமா? நான் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல அடிமையா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே நடந்துக்கிறதுக்கு? அன்னைக்கும் அப்படிதான், என்கேஜ்மெண்ட்ல அவங்க இஷ்டப்படி தான் சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னாச்சு. இப்போ எங்க அம்மா கூட்டிட்டு போனதுக்கு நான் எடுத்ததுக்கு அதுக்குமே தடை பண்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப மனசுல? இந்த சாரியை தான் நான் என்கேஜ்மெண்ட் முடிச்சு கட்டிக்கணுமா? இந்த சாரியை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதான் நான் போடுவேன். சாரி தான் கட்டணும்ட்டு என்ன எழுதியா வச்சிருக்கு. பவித்ரா, என்னம்மா இதெல்லாம்? சாரி தூக்கி இப்படி விட்டறிஞ்சிருக்கே. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. இண்டி என்னடி உளர்ற? பின்ன என்னம்மா, அந்த ஆண்டி அவங்க இஷ்டப்படி தான் எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கடையில அவர் வேற வர கூட இல்லை. நான் அவருக்காக வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல, எதுவுமே சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. இங்க பார் பவித்ரா, அவசரத்துல இப்படி எல்லாம் முடிவெடுக்க கூடாது. கல்யாண வாழ்க்கைனா எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக தொட்டும் தொடிச்சோண்டு முடிவெடுப்பியோ நீ? என்னம்மா இதுக்கு மேல என்ன முடிவெடுக்க சொல்ற நீ? ஏன் இஷ்டப்படிலாம் அவங்க என்னால இருக்க முடிய போறது இல்ல. அதனால எனக்கு கல்யாணம் வேணாம். நம்ம வீட்டுல நான் எப்படி இருந்தனோ போற வீட்டுல நான் அப்படிதான் இருப்பேன். அவங்களுக்காக எதையும் என்னால மாத்தலாம் முடியாது. அப்படியே ஏத்துக்கிடுறவங்க ஏத்துக்கிடட்டும், இல்லைன்னா கல்யாணமே வேணாம், ஸ்டாப் பண்ணிடுங்க. இனிமே தானே என்கேஜ்மெண்ட்டே வைக்க, ஸ்டாப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அடிச்சன் வையி, வாய் பிஞ்சிரும் பாத்துக்கோ. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் அண்ணன் என்னன்னா இப்படி கூட்டம் போடுறான், நீ என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? அண்ணனும் நானும் என்ன ஒண்ணு போலயா இது பண்றோம்? அண்ணி மேல ஒரு தப்பும் இல்ல, ஆனா அண்ணன் டிவோர்ஸ் வர போனாங்க. நான் என்ன அப்படியா? அடிச்சிரும் பவித்ரா, தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்காத. 2 பேரையும் ஓவரா செல்லம் குடிச்சு வளர்த்தது தப்பா போச்சு எனக்கு. என்னம்மா அவங்க அப்ப பண்றது எல்லாமே நியாயம்னு சொல்றியா? நியாயம் நான் சொல்லலையே, நியாயம் இல்லதான். அதை பேசி புரிய வைக்கலாம். அதுக்காக கல்யாணம் வேணான்பியா? என்கேஜ்மெண்ட் சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இப்போ வந்து கல்யாணம் வேணான்ட்டு இருக்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் என்ன அண்ணன் மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேணான்னு? பவித்ரா, ரொம்ப பேசுறா, சொல்லிட்டேன், அமைதியா இரு. ஒரு வாட்டி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசு, இல்லடா அவர் பண்ற போனை அட்டன் பண்ணு. எவ்வளவு வாட்டி அந்த மனுஷ ஃபோன் பண்றாரு, அட்டன் பண்ணாம கீழே ஃபோன் அடிச்சாரு. அடிக்கட்டுமே, இப்ப என்ன? அவர் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு வராம இருக்கலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நான் மட்டும் போன் எடுக்காம இருக்க கூடாதோ? அவர் தான் தப்பு பண்ணாருன்னா நீயும் தப்பு பண்ண போறியா? என்னம்மா நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த அம்மா என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு சாரி செலக்ட் பண்ணணும்னு சொல்றா. நீ என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு போன? உன் இஷ்டத்துக்கு எடுன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஏண்டி முடிஞ்சாச்சுல, விட. இப்ப என்ன அந்த ட்ரெஸ்ஸோடய நிக்க போதும் உனக்கு? அடுத்து நம்ம எப்பவாச்சும் போனா உனக்கு 2 ட்ரெஸ் எடுத்து தரேன். அதுல இப்ப என்ன இருக்கா? சும்மா போயிடு, எனக்கு எரிச்சலா இருக்கு வர வர. ஐயோ, என்ன பவித்ரா என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி விட்டறிஞ்சிருக்க பாரு. பூமாரி, இவ பண்ற வேலையை எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. இன்னும் 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு சொல்றாமா இவ. ஐயோ பவித்ரா, என்ன ஆச்சு? நீ நல்ல பொண்ணு தானே, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணி, நீங்களே பாத்தீங்கல்ல அந்த அம்மா எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்ட்டு. அந்த வீட்டுல போய் என்னால எப்படி அண்ணி கரெக்டா இருக்க முடியும்? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இங்க பார் பவித்ரா, குடும்பம்னா எல்லாம் இருக்கதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அவரையும் பாத்தீங்கல்ல, வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. இப்படிப்பட்ட ஆளோட எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அண்ணி? இங்க பார் பவித்ரா, அவருக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும். என்ன ஏதுன்னு தெரியாம நீ கோவப்படக்கூடாது. எப்பவுமே அவங்க மேல உள்ள நியாயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம கோவப்பட முடியும். எடுத்தோம் கவுத்தோன்ட்டு முடிவெடுக்கிறது இல்லை இது. என்ன நீ அப்படி பெரிய வேலை இருக்க போது? அவரோட சுச்சுவேஷன்ல என்னென்ன இருந்திருக்கலாம். அதை பத்தி யோசிக்காம நீ அவர் மேல கோவப்படுறது முட்டாள்தனமா இல்ல உனக்கு? அப்படி என்ன நீ பிரச்சனை இருக்க போது? அப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்க வேண்டியன. ஒருத்தங்க மேல இருக்க நியாயத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் பவித்ரா. அப்படி இல்லாம நம்ம முடிவெடுக்கிறது பெரிய தப்பு. அண்ணி இப்பவே இப்படி இருக்காரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படிலாம் இருப்பாரோ, அதான் எனக்கு வேணான்னு சொல்ற அம்மா கிட்ட. இங்க பாரு பவித்ரா, என்னை பொறுத்தவரை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். நீ தேவையில்லாம கற்பனை பண்றேன்னு தோணுது எனக்கு. நல்லா சொல்லு பூமாரி, இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. நானும் இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணியாச்சு, திருந்துற மாதிரி தெரியல. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக யாராச்சும் மாப்பிள்ளை வேணான்னு சொல்லுவாங்களாமா? நீயே சொல்லு. ஏன் பவித்ரா, நீ என்ன யோசிக்க கூடாது? என் விஷயத்துல உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவெடுத்தாரு. டிவோர்ஸ் வர போய் எவ்வளவு பிரச்சனையாச்சு. இருந்தும் நான் உன் அண்ணன் கூட இருக்கணும்ட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு பொறுமை என்கிட்ட இருக்கல. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நீ விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அண்ணி, சாரி அண்ணி, நான் உங்களை அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல. நீங்க இந்த மாதிரி வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணி, சாரி. எதுக்கு எனக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? நடந்ததானே சொல்லிட்டு இருக்கேனா? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவரையே மன்னிச்சு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் திருப்பியும். அப்படி இருக்கையில ஒரு சின்ன தப்பு தான், அதை நீ ஏன் மன்னிக்க கூடாது? அப்படி சொல்லு பூமாரி. இப்போ என்ன அவர் பண்ணிட்டாரு? ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லல, அவ்வளவுதானே. அதுக்காக கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கா? இங்க பார் பவித்ரா, என்னை பொறுத்தவரை மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான். உன்கிட்ட ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப நல்லா பேசினாரு, நீ தான் என்கிட்ட சொன்ன. அவங்க அம்மாவும் ரொம்ப ஸ்வீட் தான். உனக்கு என்கேஜ்மெண்ட்க்கு எவ்வளவு விலைக்கு பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீ ஏன் யோசிக்க மாட்டீங்க? அவங்க பெரியவங்க, அவங்க இஷ்டப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு இல்ல அண்ணி, எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நீ நினைக்கிறதுல தான் ரைட்டு.
ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. யார் செலக்ட் பண்ணா யார் செலக்ட் பண்ணான்ட்டு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ என் மருமக தான் செலக்ட் பண்ணான்னு அவங்க சொல்ல முடியும். நான் தான் என் மருமகளுக்கு வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்கான்னு தானே கேட்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. அதுதான் அவங்க நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீ ஏன் தேவையில்லாம அதில் இது பண்ற? அண்ணி, நீங்க சொல்றதுல நியாயம் இருக்க தான் செய்யுது. அப்ப அத்தை பண்ணது தப்பில்லைங்கிறீங்களா? கொஞ்சம் கூட தப்பில்லை. அப்ப அண்ணன் மட்டும் இப்படி பேசுது. இங்க பாரு பவித்ரா, உங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தணும், இல்லைன்னா தூக்கமே வராது. அது உனக்கும் நல்லாவே தெரியும் என் விஷயத்துல எவ்வளவு பெருசாக்குனாருன்ட்டு. நீ ஏன் தேவையில்லாம உன் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இருக்க? சாரி அண்ணி, நான் தான் தேவையில்லாம முட்டாள்தனமா முடிவெடுக்க பார்த்தேன். ச்சே, இனி அண்ணன் பேச்சை கேட்கவே கூடாது. கேட்க கூடாதுன்ட்டு இல்ல பவித்ரா, கேட்கிற விஷயத்துல கேளு, சரியா? ஏமா பூமாரி, நீ இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா பேசுற. என் பொண்ணுக்கு என்னால கூட இப்படி ஒரு அட்வைஸ் பண்ண முடியாதுமா. ஐயோ அத்தை, நீங்க வேற. இல்ல பூமாரி, உண்மையிலே படிப்பு தான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம்ட்டு நான் கூட நம்பிட்டு இருந்தேன். நீ படிக்க கூட இல்லை, ஆனா இவ்வளோ தூரம் பேசுறிய. அத்தை, படிப்பு முக்கியம் தான், இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது அத்தை. படிப்பு கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு வேணும் தான். ஆனா படிப்பை தாண்டியும் ஒன்று இருக்கு, அந்த அறிவும் கண்டிப்பா வேணும், அந்த தன்னம்பிக்கையும் வேணும், எல்லாமே வேணும் அத்தை. கரெக்டா சொன்ன பூமாரி. நீ என் பையன் எவ்வளோ பெரிய படிச்சிருக்கான். ஆனா உன்னை பற்றி புரிஞ்சுக்காம உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் நாங்கள். ஆனால் என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஒன்றுன்னொன்னே நீ தானே வந்து நின்ன. உன்னை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம் பூமாரி. ஐயோ அத்தை, என்ன அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன பவித்ரா, நீ தெளிவானியா? அதுவே எனக்கு போதும். ஆமாம், நீ உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே இருக்கு. அப்புறம் என்ன, இப்போவே போய் மாப்பிள்ளைகிட்ட பேசு. இதோ நீ, நான் உடனே போய் பேசுகிறேன். நீ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பேன். சரி போய் பேசு. என்னத்த, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க திடீர்னு? அதான் சரின்ட்டால கல்யாணத்துக்கு. இல்ல பூமாரி, நான் ஒன்ன நினைச்சுதான் அழுவுறேன். என்ன நினைச்சு ஏன் அழுவுறீங்க? அழாதீங்க அத்தை ப்ளீஸ். இல்லம்மா, நீ இவ்வளோ பெரிய நல்ல பொண்ணா இருக்கிய, ஆனா கார்த்திக்கு உன்னை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கானே. ஏன் தான் அவன் இப்படி இருக்கானோ தெரியல. அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு பூமாரி. இங்க பாருங்க அத்தை, அவர் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நான் இங்க வர கிடையாது. எனக்கு பவித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உங்க பையனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தப்பான முடிவெடுக்காம ஒரு நல்லவருக்கு கையில போய் சேரணும். அதுதான் எனக்கு முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி. என் பொண்ணு மேல உனக்கு எவ்வளோ இது இருக்கு. ஆனா உன் மேல ஒரு சொட்டு கூட அன்பு இல்லாம என் பையன் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல கூட நான் சரின்னு சொல்லிட்டேனே. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க பாரு பூமாரி, நான் சொல்லிட்டேன், பவித்ரா கல்யாணம் முடிஞ்சாலும் சரி நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும், பாத்துக்கோ. எப்படி அதெல்லாம் முடியும்? எனக்கும் அவருக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே. என்ன பூமாரி சொல்ற? அவன் மனசு மாறாதுங்கிறியா? இல்லத்த, அவர் மனசு மாறினாலும் என் மனசு மாறாதத்த. ஏன் பூமாரி, நீ எதுக்கு இவ்வளவு கட்டாயமா இருக்க? நீ எங்களுக்காண்டி உன் மனசை மாத்திக்க கூடாதா? இல்லத்த, அது ஒரு வாட்டி உடஞ்சிடுச்சு. இனி ஒட்ட வச்சாலும் அதுல காயம் தான் இருக்குமே தவிர ஆறுதல் எதுவும் இருக்காதத்த. பூமாரி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எனக்காகவாது நீ இந்த வாழ்க்கையை திருப்பியும் ஏத்துக்கிடணும். அத்தை ப்ளீஸ் அத்தை, இதை பத்தி இனிமே பேசாதீங்க. எனக்கு பவித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம் அத்தை, சாரி.